நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பக்கோடா கடி. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது கடி சாவல்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக சாப்பிடுவாங்க. இது நம்ம செய்வோம், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, இது தனியா பொடி, கொரியாண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இது செய்கிறது வந்து கடிக்கான பேட்டர் மட்டும்தான். இந்த கப்பில் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வந்து ஒரு நாள் முன்னதான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். லேசாக புளிப்பு இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் முன்னாடி உள்ள தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது சரியான புளிப்பில் இருக்கும். இப்போ இது கூட தண்ணி நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் ஒரு பாதி தண்ணி மட்டும் இதில் சேர்த்துடுறேன். ஸோ இது நல்லா நாம் கலக்கிடணும், லம்ஸ் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா கலங்கிடுச்சு, லம்ஸ் எதுவும் இல்லை. இப்போ மிச்சம் உள்ள தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் டோட்டலாக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வரைக்கும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போது நம்மளுடைய கடி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அடுத்தது இதை தாளிசம் போடலாம். ஸோ இப்போது இந்த பக்கோடா கடிக்கான தாளிசத்தை போட்டுருவோம். அதுக்கு நெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் கடுகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு. ஸோ அது கடியில் சேர்ந்து ஊறி வரும்போது மிளகு கூட நமக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், அதில் 1 டீஸ்பூன் பூண்டு, பொடியாக நறுக்குன பூண்டு, 1 மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கலக்கி வச்சுருக்க அந்த லிக்விடை இதில் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் வந்து தயிர் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கடலை மாவு கூட சேர்ந்து திரும்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும், திரும்ப உடையாது. முதல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போது கடி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நாம் இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போது நம்ம இதை மூடி வேக வைக்க ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல சில்கியாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கோடா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம பக்கோடா செய்கிறதுக்கான பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பாலக் இல்லைன்னா வெந்தயக்கீரையும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அது ஒரு 3/4 கப்பு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு.
அது கூட ஓமம் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன், இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோடா. ஸோ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப்பு பேசன், ஏன்னா நம்ம கடிக்கு போடுறத விட சும்மா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்துக்கலாம் அதை. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சுப்போம். ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை இருக்குது. நம்ம லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எடுத்தாச்சுன்னா அந்த கடியில் ஊறும்போது நல்ல சாஃப்டான ஒரு பஞ்சு போல் ஒரு பக்கோடா நமக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிட்டால் போதும். பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நீங்கள் உருண்டை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது, சாஃப்டாக வருது. போட்டோடனே மேலே எழும்புது பாருங்கள். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே நீங்கள் வேக வைங்க, இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்துடும். ஸோ இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் பக்கோடா போட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம செய்த பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இதை உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது கடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கடியில் இது ஊறும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போது கடி நல்லா வெந்து நல்லா பக்குவமாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம பக்கோடாவை சேர்த்துடலாம். இது இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். ஏன்னா ரொம்ப வச்சோன்னா இது கரையிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுனாவே போதும். 2 மினிட்ஸ் வெந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். அந்த சூட்டில் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே சேர்த்துருவோம். இதில் 2 தாளிப்பு போடலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்னொரு தாளிப்பு வேணால் போட்டுக்கலாம், விருப்பப்பட்டால். இல்லைன்னா விட்டுடலாம். நான் இப்போ 2வது தாளிப்பும் போட போகிறேன். ஸோ அது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். தாளிசம் நீங்கள் எண்ணெய் சேர்த்து போடலாம், இல்லைன்னா நெய்யும் போட்டுக்கலாம். நான் இங்கே நெய் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட ஒரு 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கருவேப்பிலை ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு சிட்டிகை பெருங்காயம். ஸோ இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்முடைய பக்கோடா கடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம் வாங்க.
நீங்க இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கூடவே நாங்க போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த லிங்கை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.